வலி வேதனைகளை அடியில் உருவாக்கியிருக்கேன். இப்ப பத்மஸ்ரீ விருது எனக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நான் பெருமையா இருக்கு. இந்த பத்மஸ்ரீ விருது அனைத்து பறைசை கலைஞர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய பொருளாதார சேவகர்கள் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன். அனைத்து தமிழ் உள்ளவர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த பறை இழிவான கருவி கிடையாது. சாவுன்னு சொல்றாங்கல்ல, சாவுன்னு சொல்லக்கூடாது. துக்க விழா, துக்க விழா இறப்பு விழா, ஆரம்ப விழா திருவிழா. ஏன் சொல்றேன்னா, இப்ப சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சூழப்பத்தி எல்லாம் போத்துருவாங்க. எதுக்கு போத்துறாங்க? இது ஒரு சடங்கு வழிபாடு. அதே மாதிரி இப்ப ஒரு வீட்டுல இறந்து போறாங்க. அது மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க மயக்கப்பட்டு விடுவாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. சில பேர் பல்லு கட்டிக்கணும், பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு சில பேர் உயிரே போயிடும். அந்த உயிர் போகிறது தான் அந்த பிறந்த வீட்டுல அவர் எப்படி பிறந்தாரு, எத்தனை வீடு பிறந்தாரு, வரலாம் சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு மாலை அடிச்சு ஆடி கவனம் திசைருக்காங்க. ஒரு சாவு வீட்டுல இன்னொரு சாவுன்றதான் இந்த பறை. அதாவது இந்த பறைக்கு நிறைய பேர் இருக்கு. வைத்திய பறை, செய்தி பறை, துக்கப்பறை, சந்தோஷப்பறை, போர் பறை, செய்தி சொல்லு பறை, நிறைய போயிட்டே இருக்கலாம். மனிதனுடைய சடங்கு வழிபாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது ஒரே கருவி பறைதான். மனிதன் பிறப்பிலிருந்து இறக்க முடியாது பறைதான். இந்த பறையை வளர்ச்சதுக்கு பல பலனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு கனவு நினைச்சது கிடையாது. அவ்வளவு பெரிய விருது. ஒரு சாதாரண என்ன சொல்றது, ஒரு இறப்புக்கு ஒரு கல்வி நேரத்தில் இது மட்டும் இல்ல, கேள்வி ஞானம்.